ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். January 1st 2025 நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் டு நைட் வரைக்குமே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். என்னதான் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் கோவிலுக்கெலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு டே சூப்பராக இருக்கணும்ன்ட்டு ப்ரே பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு படுத்தாலுமே ஹாலிடேஸ்னால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கிக்கலான்ட்டு தான். காலையில் மெதுவாக அப்படியே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போலவே மெதுவாக கோவிலுக்கு போய்க்கலான்ட்டு பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணது. என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்ன்ட்டு பாப்பாக்கிட்டே கேட்டிருந்தேன். அவளுக்கு புட்டுனா ரொம்பவே பிடிக்கும். இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் டேவே சமைக்க போகிறோம். பாப்பாவுக்கு பிடிச்சதாவே சமைக்கலான்ட்டு புட்டே ரெடி பண்ணிட்டேன். ரெட் ரைஸ் புட்டு மாவு தான் எடுத்திருந்தேன். வீட்டில் ரெடி பண்ணதில்ல, கடையில் வாங்கினது தான். இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டுருக்கேன். புட்டோட வாசம் ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனாலவே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லேயே இந்த புட்டோட ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, இல்லைனா சிம்பிளாக இதுலேயே சொல்லிடுறேன். நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணியெலாம் தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பசறி விட்டுக்கிட்டே வரணும். கையில் நல்லா பிடிக்க வரணும். அதே மாதிரி உதுத்து விட்டாலும் கீழே விழுந்து விடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. காலையில் ஒரு 9 o'clock மேலே தான் எழுந்தது. அதனால் சிம்பிளாகவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். 10 minutes தான் ஆகும் கரெக்டாக. மாவை வேக போட்டு தேங்காயும் ரெடியாக துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த சூடோடு இருக்கும் போதே போட்டு அப்படியே பசரிக்கலான்ட்டு. கொஞ்சமாக அப்படியே நெய்யோட வாசம் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. எங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தே பழகிடுச்சு. அந்த டேஸ்ட் தான் பிடிக்கவும் செய்யுது. நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரையாக இருந்தாலுமே அதை ஆஃப் சுகர் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எந்த சுகராக இருந்தாலுமே அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு கெடுதல் தான். எங்களுக்கு பழகிடுச்சு. பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கொடுக்கும்போது அவளுக்குமே வளர வளர பழகிரும். எந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே சரி ஊட்டி விட சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருப்பா. ஆனால் இந்த புட்டுனா மட்டுமே அவளே சாப்பிட்டுப்பா. இந்த புட்டு, பன்னீர் கிரேவி இல்லைனா ஏதாவது பிரியாணினா மட்டும் அவளே ஆர்வமாக உட்காந்து சாப்பிட்டுப்பா. மற்ற எந்த சாப்பாடாக இருந்தாலுமே ஊட்டி விட சொல்லி தான் எப்பவும் கேட்டுட்ருப்பா. நியூ இயர்க்கு வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஸ்வீட் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. குலாப் ஜாமுன், கேக் ரெண்டுமே வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தா. முன்னாடி நாளே கேட்க ஆரம்பிச்சிட்டா. நானும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் காலையிலேருந்தே எல்லாம் டிலே ஆனனால குலாப் ஜாமுன், கேக் எல்லாமே செஞ்சுட்டு அடுத்தது லஞ்சுலாம் ரெடி பண்ண முடியாது. அடுத்து வீடு க்ளீன் பண்ணுற வேலை வேறு இருக்குன்னு சொல்லி கேக் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் இது வரைக்கும் நான் நிறைய டைம் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். எப்போவுமே கோதுமை மாவு இல்லைனா ராகி மாவில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மைதா மாவு ரொம்பவே அன்ஹெல்தின்னு சொல்லி ட்ரை பண்ணதே இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்தது. இந்த கடையிலலாம் வர மாதிரி எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்குமோ என்னமோன்ட்டு கொஞ்சமாக மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மைதாவில் ட்ரை பண்ணியிருந்தேன். செஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் கேக் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய தான் செய்யுது. கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு வீட்டில் கோதுமை மாவில் செய்யும்போது வராது. நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் அந்த கடையில் இருக்கிற அளவுக்கு சாஃப்டாக வராது. ஏன்னா கடையில் மைதா மாவு எக்ஸ்ட்ராவாக பேக்கிங் பவுடர் நிறையலாம் சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேக் செய்கிறதெல்லாம் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஒரு 5 minutes தான். எல்லாம் மிக்ஸ் பண்ணி இட்லி பாத்திரத்துலையோ இல்லை குக்கர்லேயோ அப்படியே வச்சுட்டா முடிஞ்சுது. ஒரு 45 minutesக்கு மேலே ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், ரெடி ஆகிடும். ஆனால் அந்த வீட்டில் கிட்ஸ் இருக்கும்போது இதை செய்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு தொல்லை பண்ணுறதுக்குள்ளே அப்பான்னு ஒரு வழி ஆகிடும். வச்சுட்டு அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா. ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுகிட்டே தான் இருந்தா. இஞ்சும் பூண்டும் முன்னாடியே க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். அடுத்த நாள் சமைக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சமைச்சிக்கலான்னு சொல்லி. இந்த மந்த்து நான்வெஜ்ஜும் எடுக்கலை. இல்லைனா கூட நான்வெஜ் ஏதாவது எடுத்து சிம்பிளாக பிரியாணியாவது செஞ்சுருக்கலாம். நான்வெஜ் செய்ய முடியலனாலும் என்ன பரவாயில்ல. வெஜ்ஜில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுன்னா பருப்பு சாம்பார், 2 பொரியல், அப்பளம், வடை இந்த மாதிரி செய்வோம். அதெல்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி சுத்தமாக டைம் இல்லை. அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு காலிஃப்ளவரையும் அப்படியே பிளான்ச் பண்ண விட்டுட்டேன். ஏதாவது புழுலாம் இருந்தால் கூட மேலே இறந்து மிதந்து வந்துடும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் முளைக்கட்டினா பச்சை பயிர் இருந்தது. அது லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்தது. சாப்பிட வேணாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிக்கலான்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன்.
ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். வீடு மாப் போடுற டைம்ல அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு ஒரே இடத்துல உட்காந்தா எனக்கு ஒரு மாரி இருக்கும். ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதனால வேலை செய்யும்போது தான் ஹேர் பேக்லாம் அப்ளை பண்றதுன்னா எப்பவும் அப்ளை பண்ணிப்பேன். அதே மாரி ரொம்ப நேரமும் அப்ளை பண்ணியிருந்தா எனக்கு ஏதோ தலையெல்லாம் நீர் கோர்த்த மாரி ஆயிரும். அதனால மேக்ஸிமமே ஒரு 20 மினிட்ஸ் தான். சில டைம்ஸ்லாம் 10 மினிட்ஸ் கூட வச்சு உடனே வாஷ் பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு டிஃப்ரென்ஸ் அப்பவே தெரியும். இன்னும் ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து ஈரம் சரியா காயலன்னா கண்டிப்பா சளி பிடிக்க கூட சான்ஸ் இருக்கு. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு அடுத்தது கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலான்ட்டு. எப்படியும் பிரியாணினா அது வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் சம்டைம் 10 மினிட்ஸ் கூட ஆகும். மெதுவாக அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய், நெய் அது கூட பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுட்டு அடுத்தது தக்காளி, வெஜிடபிள்ஸ்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்மதி ரைஸில் இன்றைக்கி தம் மெத்தடில் தான் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்ப நேரம் ஊறினா உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எப்போவுமே ஊற வைப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கு அப்புறமும் வாஷ் பண்ணால் அப்போவுமே அரிசி உடைய சான்ஸ் இருக்குது. 10 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் டைம் பாஸ்மதி ரைஸ் ஊறுறதுக்கு எப்போவுமே. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ அப்புறமா காலிஃப்ளவர் மட்டும் எடுத்திருந்தேன். இப்போ பச்சை பட்டாணி நல்ல சீசனில் கிடைக்குது. பட் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல. காஞ்ச பட்டாணி கூட ஊற வச்சு பாயில் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துருக்கலாம். ஞாபகம் இல்லை, அதனால விட்டாச்சு. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்து தக்காளியும் நல்லா ஸ்மாட்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து 2 ஸ்பூன் தயிர், பிரியாணி மசாலா, கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஓரளவுக்கு பச்சை வாசம்லாம் போய் வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி, தம் மெத்தடில் தான் செய்ய போகிறோங்கிறனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கிட்டு கூடவே கடைசியாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நெய் தாராளமாக விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த நெய் டேஸ்ட்டோட பிரியாணி சாப்பிட செம்மையாக இருக்கும். தண்ணிலாம் லைட்டாக வத்துற வரைக்கும் அந்த சைடு நான் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக முந்திரி, 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா மேலே ப்ரெட் ஸ்லைஸும் முந்திரியும் போட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு வெயிட்டான எது வேணால் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி கூட ஊற்றி வச்சுக்கலாம். நான் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப வேகமாக இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்கும். கடைசியாக நெய்யில் இந்த ப்ரெட்டையும் கேஷ்யூஸையும் வதக்கி போடுறதுல எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கிடைக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் போல் ரெஸ்ட் எடுத்தாச்சு. கேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சனே, அது என்னாச்சுன்னு காட்டியிருக்கவே மாட்டேன். இந்த கண்டிஷனில் தான் வந்திருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நான் எத்தனையோ கேக் செஞ்சுருக்கேன். எனக்கு பிடிச்சது இந்த டேஸ்ட் மட்டும்தான். சொன்ன மாதிரியே பாப்பா வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தா ரெடி ஆயிடுச்சான்னு. நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. அந்த சூட்டோடு இருக்கும் போதே பிளேட்டை வச்சு தட்டினனால இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு. பட் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பாப்பா வீட்டில் இல்லாதப்போ ஷூட் பண்ணி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நியூ இயர் அதுவுமா செலிப்ரேட் பண்ணலாம், எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தா. நமக்குமே இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபர்ஸ்ட் டேவே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒரு மாதிரி தான் இருக்கும். வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு தான் தோணுச்சு. மாலுக்கு போயிட்டு வரலாம், அங்கே போனால் தான் ஜாலியாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தா. பட் ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு காஃபிலாம் குடிச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே. மாலுக்கு போகணுன்னா எப்படியும் 1/2 to 45 மினிட்ஸாவது ஆகும். 6 மணிக்கு தான் அங்கே போய் சேருவோம். அதுக்கப்புறம் சுற்றிலாம் பார்த்துட்டு எப்போ வீட்டுக்கு வருதுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு ப்ளே ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவள் என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் மாலை மறந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாள். இல்லைன்னா மாலுக்கு தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருப்பாள். வேறு எங்கேயாவது பார்க் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிருந்தா. கூகுளில் தான் செக் பண்ணி பார்த்துருந்தோம், கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி பக்கத்தில் ஏதாவது ப்ளே ஏரியா இருக்கான்ட்டு. அகாரால இருந்தது.
480 என்னமோ பார்த்துருந்தோம் 2 ஹார்ஸ்க்கு. ஆனா அங்க போய் கேட்டா 1 ஹவருக்கு 500, அடுத்த எக்ஸ்டெண்ட் பண்ற 1 ஹவருக்கும் 250 சார்ஜ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. கூகுள்ல 2 ஹார்ஸ்க்கே 480 தானே போட்டிருந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதெல்லாம் கிறிஸ்மஸ் டைம்ல ஆஃபர் போட்டிருந்தோம். அதுவும் இல்லாம 3 இயர்ஸ் அண்ட் பிலோ கிட்ஸ்க்கு தான் அந்த ஆஃபர் இருந்தது. இவங்கெல்லாம் 3 இயர்ஸ் அபவ் கிட்ஸ்னால ஆஃபர் இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரோம், 500க்கு வர்த்தா என்னன்ட்டு பார்த்துடலான்னு சொல்லி வந்தாச்சு. கொஞ்சம் கேம்ஸ் தான் இருந்தது, ரொம்பலாம் இல்லை. அவங்க வயசுக்கு இது 1 ஹவருக்கு தாராளமாகவே போதும். பட் எல்லா பசங்களும் 1 ஹவருக்கு மேலே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் வருவேன்னு சொல்லி. நியூ இயர் அதுவுமா எல்லாரும் நிறைய பேர் வெளியில் வந்திருப்பாங்க. இங்கேயும் ஓரளவுக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் எல்லாரும் மால் மாதிரி தான் வெளியில் போயிருப்பாங்க போல். இங்கே அந்தளவுக்கு ரஷ்லாம் இல்லை. அதுவும் போக போக ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. நியூ இயர் அதுவுமா மால்லாம் போயிருந்தா நம்மளும் கூட தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் பசங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி விளையாடுறத பார்க்குறது அதை விட அதிக சந்தோஷம்தான். இந்த மாதிரிலாம் பசங்க விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் தோணும், சார் பெரியவங்க நம்மளுக்கும் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும்லன்ட்டு. தீம் பார்க்லாம் போகலாம், பட் அங்கெல்லாம் போனால் அதுவும் கிட்ஸை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சான்ஸே இல்லை. அவங்கள ஒரு ஆள் பார்த்துக்கணும், நம்ம தனியாக அப்புறம் ஒவ்வொரு கேமும் போய் விளையாடிட்டு இருக்கணும். அதுக்கு பெட்டர் போகாமலே இருந்துக்கலான்ட்டு தான் தோணும். அங்கே இருக்க கேம்ஸ்லாம் தனியாக விளையாடுறத விட யாராவது கம்பெனி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், என்ஜாயும் பண்ண முடியும். பார்ப்போம், ஒரு நாள் பாப்பாவை ஊரில் விட்டு வந்துட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரில, எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்ட்டும் தெரில, பார்ப்போம். 1 ஹவர் முடிஞ்சதும் பாப்பாவும் அதே மாதிரி தான் அடம் பிடிச்சிட்டு இருந்தா, வரல இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்புறம் அங்கே இருக்கவங்களே வந்து டைம் முடிஞ்சது கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தா. வெளியில் கொஞ்சம் கேம்ஸ் மட்டும் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் வந்தா. அதுக்கப்புறமா காலையில் தான் அப்படியே லேசியாக இருந்துட்டோம். ஈவினிங்காவது கோவிலுக்கெலாம் போயிட்டு போகலான்ட்டு பக்கத்தில் இருந்த எல்லா கோவிலுக்குமே போயிட்டு தான் போயிருந்தோம். அகாராவில் ஒரு ஏரியாவில் பக்கத்துலேயே ஒரு 5 to 6 கோவில்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 100 to 150 கிலோமீட்டர்ஸ் அதுக்குள்ளேயே தான் பக்கத்துலேயே நிறைய கோவில் இருக்கும். அகாராவில் இருக்க இந்த பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். மார்னிங் டைமில் போவோம், ஈவினிங் டைமில் போனால் கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போயிட்டு தான் வருவோம். இந்த பெருமாள் கோவிலில் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நான் கூட பிளாஸ்டிக்கோ என்னமோன்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் எல்லாமே ஒரிஜினல் பூ, அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நியூ இயர் அதுவுமா நம்ம தான் லேசியாக இருந்துட்டோமேன்ட்டு பார்த்தா நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல். எல்லா கோவில்லையுமே அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதுவும் ஆஞ்சநேயர் கோவிலில் சொல்லவே வேண்டாம். நாங்கள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம், பார்த்தா பின்னாடி அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. ஆஞ்சநேயர் கோவிலில் மட்டுமே 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு க்யூவில் நின்று போய் சாமியை பார்க்க. மற்ற கோவிலெல்லாம் ஒரு சில டைம் பிரசாதம் கொடுப்பாங்க, ஒரு சில டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் மட்டும் எப்போ வந்தாலும் பிரசாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் லைனாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கோவிலுக்கு முன்னாடி நிறைய கடையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, எப்போவுமே இருக்கும். இப்போது செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கடையெல்லாம் இருந்தது. இந்த தோடெல்லாம் பார்த்துட்டு பாப்பா எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகே, பிடிச்சதை பாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஈச் பீஸ் 20 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க, அந்த அளவுக்கு வர்த்து தான். பாப்பா 2 செலக்ட் பண்ணா, நான் 1 செலக்ட் பண்ணேன். அதை வாங்கிட்டு அப்படியே இந்த ஏரியாவில் நிறைய பூஜை சாமான் கடையெல்லாம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. நாங்கள் பூஜை சாமான்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா இந்த கடையில் கூட அவளுக்கு என்ன வேணும்னு தான் பார்த்துட்டு இருந்தா. கரெக்டாக அவள் கண்ணில் சிக்கி இருக்கு, குட்டியாக ஒரு மரம், பார்க்கவே க்யூட்டாக தான் இருந்தது. அதை எடுத்து வச்சுட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகே, அவளையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு மரம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. மதியம் வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போதே நைட்டு டின்னருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். எப்படியும் இந்த மாதிரி வெளியில் போவோம், போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போகும்போது 9 o'clock மேலே கூட ஆயிரும். அதுக்கப்புறம்லாம் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுன்ட்டு பிரியாணி கண்டிப்பாக ஆறி தான் போயிருக்கோம். இந்த கிளைமேட்க்கு சாப்பிட முடியாது, அதனால் மஷ்ரூம் மஞ்சூரியன் மட்டும் போகும்போது ஹோட்டலில் வாங்கிட்டு போயிட்டோம். இந்த நியூ இயரில் ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.